தீவிரமடையும் மோந்தா புயல், மழைநீரில் மூழ்கும் சென்னை, தாமதமாக நடைபெறும் வடிகால் பணிகள், சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் கேள்விக்குறி. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் தீவிரமடைந்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் தாக்கத்தால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. மழையால் நகரின் பல பகுதிகளில் நீர் தேங்கி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடையாறு, வேளச்சேரி, சைதாப்பேட்டை, தீநகர் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நின்று மக்கள் நீரை கடந்து செல்லும் நிலை உருவாகியுள்ளது. முக்கியமாக கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரும் அடையாறு மற்றும் கூவம் ஆற்றுகளின் தூர்வாரும் பணி, வடிகால் பணிகள் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. பருவமழைக்கு முன்பே முடிக்க வேண்டிய இந்த பணிகள் தாமதமடைவது யார் மீது பொறுப்பு என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதிகாரிகளின் மெத்தன போக்கும் திட்டமிடல் குறைபாடும் மீண்டும் வெளியாகி இருப்பதாக மக்கள் கொந்தளிக்கின்றனர். மழை வரும் முன் பணி முடிப்போம் என்ற வாக்குறுதிகள் ஒவ்வொரு ஆண்டும் கேட்கப்பட்டாலும் செயல்படுத்தப்படும் தருணத்தில் சோம்பேறித்தனம்தான் வெளிப்படுகிறது என மக்கள் கடும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர். மழைநீர் தேங்கி இருப்பதால் சாலைகள் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பல பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேங்கிய நீர் காரணமாக தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஒருபுறம். இதனால் உடனடியாக வடிகால் மற்றும் தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்தவும், அவசர சுகாதார முகாம்களை ஏற்படுத்தவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகாரிகள் தரும் விளக்கங்கள், திட்ட முன்னேற்றம், நிதி பயன்பாடு இவை அனைத்தும் தெளிவாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் மீண்டும் மீண்டும் சென்னை நீரில் மூழ்கும் நிலை இதற்கு வானிலை காரணமா, அதிகாரிகளின் அலட்சியமா என்று மக்கள் மத்தியில் கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளது.